அனைவரும் நன்கு கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி பெற்றிருந்த கலைஞாசிரியர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அயன் பாப்பாக்குடி அரசு பள்ளிக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சந்திச்சு அவங்க இன்னைக்கு எப்பயுமே இந்த ஸ்கூல்ல வந்து சென்டம் வாங்குவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு என்கரேஜ் பண்ற விதமா அவங்க எல்லாருக்குமே ஒரு எங்களால முடிஞ்ச கிஃப்ட்ஸ் கொடுத்து, அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக அந்நியார் அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே இங்க வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல பர்டிகுலரா இருக்கவங்க எல்லாருமே எப்பவுமே சென்டம் வாங்கியிருக்காங்க. கடந்த 12 வருஷமாக டாப் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. அதனால நிச்சயம் கவர்மெண்ட் இந்த ஸ்கூலுக்கு தனியாக ஒரு கவனம் செலுத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஊக்குவிடிக்க நான் கேட்டுக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து இட வசதி கம்மியாக இருக்காங்க. 500 மேல ஸ்டூடெண்ட்ஸ் இங்க உள்ள இருக்காங்க. இட வசதி இல்லாதனால குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. அதுக்கும் ஏதாச்சும் வழி பண்ணணும் இந்த மாதிரி அவங்க கேட்டுக்கிறாங்க. அதே நேரத்தில் நேரத்தில் அரசே நேரத்தில் அதையும் நான் வலியுறுத்துறேன், நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இன்னும் நான் பார்க்கல, இல்ல பார்க்கலைங்க நான். விஜய் அரசியல் போடுறாங்க, அந்த அரசியல் அடுத்த தேர்தலில் உங்களோட கூட்டணி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிலிம் ஸ்டார், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இந்த கேள்வி நீங்க வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வைக்கும் போது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 20 வருஷம் பழமையான கட்சி. இன்னைக்கு விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சு அவர் வரும்போது அவரோட என்னென்ன பண்றாரு, என்னென்ன கொள்கைகள், மக்களுக்கு என்ன செய்யறாரு, மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க, அது எல்லாமே பார்த்துதான் அடுத்த கட்டான நடவடிக்கை எங்களால சொல்ல முடியும். ஏன்னா அவர் மாநாடுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் அவர் கட்சி ஆரம்பிக்கல, ப்ராப்பர் 100% கொடியை விட்டுருக்காரு, சொல்லியிருக்காரு. எல்லாமே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம். வந்து மாநாட்டுக்கு பிறகு விஜய் கூட்டணியா இல்லையா அப்படின்னு தெரிவித்து கொண்டிருக்காங்க. மாநாட்டுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்ல போறாருன்னு தெரியல. என்ன நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணி உறுதிப்படுத்தப்படுமா? எங்களோட கூட்டணி வைக்கிறதா அவர் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரியே நீங்க கேள்வி கேட்கறீங்க. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் அவர் கட்சி முதல்ல அவர் மக்களுக்கு என்ன செய்யறோம்னு முதல்ல பாக்கட்டும். அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வராரா, இல்ல தனித்து நிக்கிறாரா, திமுக போறாரா, அதிமுக போறாரா, சீமானா கிட்ட போறாரா, இல்ல எங்க போறாரு அவருக்கும் தெரியாது. அதனால முதல்ல 1 by 1 அவர் பண்ணட்டும். இன்னைக்கு நான் வந்து எங்க கட்சி நிகழ்ச்சிக்காக நாங்க வந்திருக்கோம். இதை வந்து இன்றையோ நேற்றோ பண்ணல. அண்ணன் கேட்ட கோட் படம் பார்க்கல, உடனே அதை ஹெட்டிங்கா போட்டுருவீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, பல மாசம் முன்னாடி எங்க டேட் கொடுத்துட்டாச்சு. 4ஆம் தேதியில இருந்து நான் எல்லா பக்கம் திருவள்ளூர்ல இருந்தேன், இன்னைக்கு மதுரையில இருக்கேன், நாளைக்கு ஊட்டிக்கு போறேன். என்னோட ஸ்கெடியூல் 3 மாசம் முன்னாடியே இது பண்ணனால என்னால பார்க்க முடியல அந்த படமையும். ஆனா அப்பாவோட காட்சிகள் எல்லாமே எனக்கு போன்ல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர் எல்லாருமே அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சவுண்ட், அந்த வீடியோ பார்க்க உண்மையிலேயே எனக்கே புல்ல அரிச்சது. போன்ல பார்க்க எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்கு. ஆனா கரெக்டான டைம் அமையாதனால என்னால போக முடியல. நிச்சயம் நான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆனாலும் கண்டிப்பா நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பா ஆரம்பிச்ச வந்து ஒரு கட்சியா இருக்கு. கட்சி கொடி வந்து இன்னொரு கட்சி வந்து அதனால வந்து அதுக்கு பெரிய சரிங்க. நான் என்ன பண்ணுவேன், கட்சி கொடி வந்து ஒரே மாதிரியே கட்சி கொடி வேற கட்சியோட சின்னமும் கலரும் கொடுத்துருக்கு அப்படின்னு கட்சியில இருந்துச்சு. இது நான் கருத்து சொல்ல என்ன போகுது, அது அந்த சர்ச்சையான கட்சி நான் இல்ல, சர்ச்சை ஊறிப்பட்ட கட்சியும் இன்னைக்கு நான் இல்ல. சினிமால இருந்து வந்திருக்காங்க விஜய், அவருக்கு வந்து பல்வேறு தடங்கள் கொடுக்குறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க. தேமுதிக வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. இவர் இப்ப சந்திக்கிறாரு. பல தடங்கள் சந்திப்பு அவமானம் தாண்டிதான் நீ தேசிய முற்போக்கு கொடி கட்டி பறக்குது. அது கேப்டன்ற ஒரு சக்தி, ஒரு ஆளுமை இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கும் தான் இருந்தது. நான் சிறு வயதுல நான் இருக்கிறப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நான் பார்த்திருக்கேன். கல்யாண மண்டபம் இடிச்சாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க, எங்க மதுராந்தக இடத்துல வந்து நாங்க உள்ள வச்சிருந்த மதுராந்தக இடத்துல வந்து சோலார் ஃபென்சிங் பிச்சு போட்டு பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தாங்கணும், அதுதான் அரசியல். இதெல்லாம் விஜய் எனக்கு தெரியாமலாம் வரும், அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்ததுக்கு பிறகுதான் அது வந்து அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் வர்றாரு. ஆனா அண்ணன் தைரியம் இருக்கு. அதனால அண்ணன் என்ன பண்றாருன்னு பாப்போம். நம்ம இதே கூட்டணி தொடர வாய்ப்புகள் இருக்கா, இல்ல வேற யூகங்கள் வச்சிருக்கீங்களா? 24ல இருக்கும், அப்புறம் 25 ஒண்ணு வருது, அப்புறம் தான் 26 வருது. நம்ம 24ல 26 பத்தி பேசணும்னா 24 முடிஞ்சு 25 முடிஞ்சு 26 வரும்போது 26 பத்தி நம்ம பேசணும். நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப திரும்ப எம்எல்ஏ சட்டமன்ற நீங்க திருப்பூர் தொகுதிக்கு எம்எல்ஏ கரெக்டா நிற்பீங்களா? என்னையும் அண்ணன் ராஜன் செலவு பண்ணு நீங்க சிந்து முடிச்சு வைக்காதீங்க. அது 2026 அன்னைக்கு நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா?